பெரும்பாலான மீனராசிக்காரங்க ஒரு விரக்தியான மனநிலையில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. துணிவுங்கிறது கொஞ்சமும் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் பட்ட பாதிப்பு அப்படி. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நல்லவங்க நம்பி ஏமாந்தது தான் உண்டு. யாரையுமே பொறுத்த வரைக்குமே நீங்கள் நல்லவங்க தான் போயிருப்பீங்க, ஆனால் அவங்க தான் பகையாளியாகவே முதல்ல நின்று இருப்பாங்க. தொழிலையும் சரி வெளியிலையும் சரி சொல்ல முடியாத வேதனை. இந்த ஊர்லேயே இருக்கலாமா இல்லை வேறு ஊருக்கு போயிடலாமாங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த மனசில் அதிகமாக இருக்கும். இடமாற்றத்தை தான் வேண்டி காத்திருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா எங்கேயாவது போனாவது நிம்மதி கிடைக்குமாங்கிற ஒரு சிந்தனையில் தான் இந்த நேரத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. வீட்லேயுமே பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது இல்லாமல் இல்லை. நீங்கள் நல்லதை நினச்சி தான் செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு அது எதிராக திரும்பி இருக்கும். உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க, வார்த்தையால் தேலை கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு நல்ல நிலை இல்லைன்னு ஆதங்கப்படக்கூடியவங்க தாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. வெளியிலுமே அப்படி தான். தனவரவை பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன தான் கொண்டுட்டு வந்தாலுமே கையில் பணம் தங்க முடியாத சூழ்நிலை. ஏதாவது ஒரு செலவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று போனால் ஒன்றுன்னு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமலாம் இல்லை. என்ன தான் நீங்கள் கண்ணு கருத்துமாக இருந்தாலுமே யாரையும் நீங்கள் கெடுக்கணும்னு நினச்சதில்ல. முன்னாடி இருந்த கோபதாமம் எல்லாமே இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப தன்மையாக தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. மீனராசிக்காரங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை கூட பார்த்து தான் பேசுகிறீங்க. ஏன்னா நீங்கள் விளையாட்டுக்காக ஒன்று சொல்லியிருப்பீங்க, ஆனால் அதையே ஒரு காரணமாக வச்சு நிறைய பாதிப்பை தந்திருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துலையுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்குங்க. தொழிலில் கொஞ்சம் கவனம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க. படுத்த உடனே தூக்கம் வரது இல்லாமல் ஒரு வரங்க. ஆனால் சமீப காலமாகவே நிம்மதியாக ஒரு தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு மனசில் பாரத்தோடு நீங்கள் இருக்கிறதால கொஞ்சம் தெளிவு இல்லைன்னு சொல்லலாம். எதை செய்யறது எதை விடுறதுனே தெரியாத ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறீங்க. வாழ்கிற வாழ்க்கை என்னவோ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக பிள்ளைகளுக்காக தான் வாழ்றீங்கிற மாதிரி தான் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய ஆசை உங்கள் மனசில் இருந்திருக்கும், ஆனால் அந்த ஆசை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஒரு நிம்மதியாக வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும், யாருக்கிட்டையுமே இந்த ஏச்சும் பேச்சும் வாங்காமல் இருந்துட்டாலே போதுங்கிற ஒரு ரீதியாக தான் இருந்துட்டு வரீங்க. இனி பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக அமையுமா? எல்லாமே சரியில்லை தான், ஆனால் எல்லாமே சரி ஆகிறோங்கிற நம்பிக்கையில் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மீன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க? எந்த விஷயம் உங்களுக்கு சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? தொடர்ந்து உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதா? தடைப்பட்ட விஷயம் எல்லாமே வெற்றி அமைப்போகுதா? குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் வியாபாரம், உடல்நலம், இது எல்லாமே எப்படி அமைப்போகுது? அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் ஒரு சில பரிகார முறைகளை நீங்கள் செய்யணும். இதையுமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, அதே மாதிரி உங்களுடைய பெயர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப காலமாகவே மன ரீதியாக போராட்டம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனைங்கிறது ஒவ்வொன்றா முடிவுக்கு வரக்கூடிய வாரமாக தாங்க அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் அமையக்கூடிய இருக்குது. பழைய வாகனம் செலவு வச்சுருக்கோம், அந்த செலவை குறைக்கக்கூடிய வாய்ப்புங்க இந்த நேரம். ஏன்னா புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய தேவை என்னங்கிறது புரிஞ்சு நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. அதனால் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வார காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க. நிறைய வாய்ப்பு தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வீட்டில் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே இனி சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து பல பாதிப்பை சந்திச்சு வந்த உங்களுக்கு இனி சுபகாரிய பேச்சுவார்த்தையால் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஊர் மாற்றம், வீடு மாற்றம் மாதிரியான விஷயமும் ஏற்படலாம். என்ன ஒன்று, உறவுக்காரங்க பார்க்கங்கிறது கொஞ்சம் இல்லாமலாம் இருக்காது. அதுவுமே சகோதர வகையில் இந்த பங்காளி வகையில் பார்க்கங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதனால் எங்கே போனாலும் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா முன்னாடி விட இந்த நேரம் நீங்கள் பேச்சை குறைச்சிட்டிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பாதிப்புங்கிறது நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடிய தன்மை அப்படி. இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் உறவுக்காரங்க வகையில் பகை இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் சூதானமாக நடந்துக்க பாருங்கள். உடல் நலத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் வேணுங்க. ஏன்னா மனசில் இந்த நேரம் பாதிப்பு இருக்கிறதால உடம்பு இந்த நேரம் ஒத்துழைப்பு தராது. அதனால் உடம்பு நலத்துலேயும் சரி மன நலத்துலேயும் சரி இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுத்தாகணும். வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வேலை சும்மா அதிகம் தான். இந்த வார காலகட்டங்களிலும் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒவ்வொன்றா வருஷக்கட்டு நிற்கும், ஒன்று போனால் ஒன்றுன்னு வரிசையாக வேலை பின்னாடி நின்றுட்டே இருக்கும், வேலை சும்மா நின்றுட்டே இருக்கும். எந்த வேலையை முதல்ல செய்கிறது, எந்த வேலையை பிற்பாடு செய்கிறதுங்கிறது கொஞ்சம் புரியாது. அதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். தினமுமே என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதை கண்ணு கருத்து மாதிரி இருந்தீங்கன்னா போதும், பாதிப்பு இல்லை. கவலைப்பட வேண்டாம், உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. செலவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள் இந்த நேரம். ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் சுப செலவு கொஞ்சம் காத்திருக்குது. நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏற்கனவே கடன் வாங்கி அவதிப்படக்கூடியவங்க அதிகமாக இருப்பீங்க. இந்த வரக்கூடிய நாட்களில் கடன் வாங்காமல் நீங்கள் சமாளிக்கணும்னா கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கங்க. மனசில் இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்திக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க.
கணவன் மனைவி வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசில் என்ன தோணாலும் சரிங்க, நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிறத விட கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கிட்ட பகிர்ந்துக்க பாருங்கள். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிவு முறை இல்லாமல் பேசிக்கிட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் பழைய விஷயத்தை பற்றி இந்த நேரம் விவாதம் செய்கிறது வேண்டாம். முடிஞ்சு போன விஷயத்தை விவாதம் செஞ்சு பிரச்சனை பெருசாக்குறது வேண்டாங்க. இந்த நேரம் அந்த விஷயத்தில் கவனம் பாருங்கள். அதே மாதிரி நீ நடக்கக்கூடிய எதிர்கால சிந்தனையை 2 பேருமே கலந்து பேசி முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். குடும்ப விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பக்குவங்கிறது உங்களுக்கு இருக்குது. எந்த நேரத்தில் எப்படி பேசணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். குழந்தைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்கள். குழந்தைகளால் இதுக்கு முன்னாடி பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் குழந்தைகளால் பாதிப்பு இல்லை. குழந்தைகளால் நல்ல மாற்றம் தான். எதை செய்கிறதா இருந்தாலும் இந்த நேரம் ஒரு முறைக்கு பல முறை அனுபவப்பட்ட விஷயமா இருந்தால் மட்டும் நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கலாம். மற்றபடி கொஞ்சம் யோசித்து செயல்பட பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி ஆடி மாதம் சொன்னாலே தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நடத்தக்கூடிய மாதம் தான். அதுலேயுமே ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய நாட்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னோர் வழிபாட்டை செய்ய மறந்தவங்க கூட இந்த ஆடி அமாவாசை நாட்களை செய்ய மறந்துடாதீங்க. இந்த நாட்கள் முன்னவங்க உங்களுடைய வரவை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் பல விஷயம் தடையாகவே இருக்குது. நீங்கள் என்ன தான் கடுமையாக பாடுபட்டு உழைச்சாலுமே நல்ல செய்தி கேட்க முடியல, வீட்டில் தடையாகவே இருந்துகிட்ருக்கு, ஒன்று போனால் ஒன்று இருந்துகிட்டு இருக்குதுன்னா அங்கே தடைப்படக்கூடிய விஷயம் நீங்கள் சரியாக முன்னோர்களுடைய வழிபாட்டை செய்யாமல் இருக்கிறதும் குலதெய்வ வழிபாட்டை செய்யாமல் இருக்கிறது தான். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் முன்னவங்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுத்து வழிபட பாருங்கள். உங்கள் சந்ததியில் வாழ்ந்துட்டு போன மூத்தவங்களுக்கு எந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. தர்ப்பணம் கொடுக்குறப்ப இந்த நேரம் ஆண்கள் நீங்கள் செஞ்சுக்கிறது தாங்க நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடாது. இது சாஸ்திர தர்மத்தில் சொல்லப்படக்கூடாத ஒரு விஷயம். அதே மாதிரி ஆண் பிள்ளைகள் வீட்டில் இல்லை, பெண்கள் தான் இருக்கிறாங்கன்னா மகள் வழி பேரன்கள் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்யணும். குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையலிட்டு இழுப்பை நதியை பற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, வீட்டில் காசு பணமே தங்க மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு துண்டு வசம்பை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபட்ட பின்னாடி, குலதெய்வ கோவிலை வச்சு வழிபட்ட பின்னாடி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடி கடையில் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யணுங்க. நீங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்க நிலைவாசப்படியை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூப ஆராதனை காட்டின பின்னாடி நெரசொம்பு தண்ணியை உங்களுடைய பூஜை அறையில் வச்சு இந்த கல்லுப்பை நீங்கள் வச்சு தீபம் ஏற்றி மனதார உங்கள் குலதெய்வத்தை நிலைநிறுத்தி இங்கே வழிபட பாருங்கள். குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக ஏற்படும். உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரப்போ இந்த வசம் வச்சு நீங்கள் பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி மண்ணை உங்கள் குலதெய்வ கோவிலேருந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர பாருங்கள். இதனால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை ஒவ்வொன்றா தீரக்கூடிய வாய்ப்புண்டு. இதை நீங்கள் மனதார நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். இந்த வசமை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கு மாற்றினா மட்டும் போதும். ஆனால் அது வரைக்குமே நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் பார்த்து வழிபட்டு வரணும். இதை நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. ரொம்ப தூரமாக இருக்கிறது குலதெய்வம் போக முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க கூட ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ போயிட்டு வர பாருங்கள். வீட்டில் குலதெய்வ படம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறதுமே இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி தான் கொஞ்சம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கண் திஷ்டி பரிகாரத்தை இந்த ஆடி அமாவாசை நாட்களில் நீங்கள் செஞ்சுக்கலாம். கண் திஷ்டி பாதிப்பு இருக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த ஆடி அமாவாசை நாட்களில் நீங்கள் இந்த திஷ்டி பரிகாரம் செஞ்சுக்கிறது இன்னுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அதே மாதிரி முன்னவங்களுடைய வழிபாட்டை செஞ்ச பின்னாடி அன்னதானம் செய்ய பாருங்கள். கர்ம வினைகள் எல்லாமே படிப்படியான தோஷம் நீக்கக்கூடிய விஷயங்கிறது அன்னதானத்துக்கு உண்டு. உங்களால் முடிஞ்சதை அன்றைய தினத்தில் நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுகஸ்தானத்திலிருந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதால தொழில் வளத்தை பற்றி பயப்பட வேண்டாம். இந்த நேரம் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க. கௌரவம் கூடி வரும். இதுக்கு முன்னாடி எல்லாமே மனுஷனாக கூட உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களை பார்த்தாவே ஏளன பார்வை பார்த்துருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாங்க. இனி கௌரவம் கூடி வரும். ஏன்னா நீங்கள் யாருமே எதுன்னு பார்த்து நிற்க மாட்டீங்க. உங்கள் சொந்த முயற்சியால் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா நல்லவங்க நம்பி ஏமாறது தான் மிச்சம். அதனால் யார்கிட்டையுமே நீங்கள் எதிர்பார்த்து நிற்கிறது இந்த நேரத்தில் இல்லை. இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 3ல் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதால பொருளாதார சிக்கல் இந்த வார காலகட்டங்களில் ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க. கொஞ்சம் செலவு பார்க்காம முயற்சி கொடுக்க பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் தான். எதையும் தைரியத்தோடு இருக்கணும். இந்த நேரம் தைரியம் துணிவு தான் கொஞ்சம் சில காலமாகவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்கிறது கூட பல பாதிப்பு தந்திருக்கும். நல்லா போகிற மாதிரி போய் பல பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவங்களும் அது இருப்பீங்க. அதனாலேயே ஒரு முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு தயக்கம் இருக்குங்க. ஆனால் இந்த காலகட்டம் தைரியம் துணிச்சலோடு செயல்பட பாருங்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி லாபம் கிடைக்கும். 6ல் கேது செவ்வாய் அடைஞ்சிருக்கிறதால எதையுமே உங்களால் சமாளிக்க முடியும். அதுதான் உண்மை. உடனடியாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு உடனடியாக பலனை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் படிப்படியான பலன் படிப்படியான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமை தேவைப்படும், அவ்வளோதான்.
சுபகாரியம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் எடுத்த உடனே நல்லபடியாக நடக்காது, சின்ன சின்ன தடை கொடுக்கும். ஆனால் மனசு விடாமல் தொடர்ந்து செயல்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாட்டம் தாங்க. பூர்வீக பிரச்சனை கொஞ்சம் நேரம் தலை தூக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களாவே எந்த பிரச்சனையும் நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாம். நண்பர்கள் வகையில் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. இந்த நேரம் மருந்து மாத்திரை உடல்நல தொந்தரவால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடியவங்களா இருந்தால், மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களா இருந்தால் கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க. அதே மாதிரி சேமிப்பு இந்த நேரம் அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை. சேமிப்பு ஏற்படுதுன்னு நினச்சாலுமே கொஞ்சம் செலவு நிற்கும். இருந்தாலுமே செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். சிக்கன மறக்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட பெயர் என்னங்கிறதையும் மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு நீங்கள் பதிவிடுங்க. உங்கள் குலதெய்வத்தோட அருளால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நல்லதாக நடக்கட்டும். நன்றி நண்பர்களே.